எடுத்துக்கிட்டு 2008ல அவங்க வந்து ஏமன் நாட்டுக்கு போறாங்க. ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏமன் சிட்டிசனா இருக்கவங்க மட்டும்தான் அங்க வந்து லைசன்ஸ் வாங்க முடியும். நம்ம நாட்டு பெண், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற சமயத்துல என்னதான் இருந்தாலும் அவங்க அக்யூஸ்டு. எனக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்கல, என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருந்து எல்லாத்தையுமே அவர் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணாரு. போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ற டைம்ல வந்து போலீஸ் சைட்ல இருந்து என்னன்னா என்ன 1 month என்ன ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுக்கு மேலே நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியே போக முடியாது, நம்ம எதுவும் பண்ண முடியாது, இவருக்கு அடிமையாகவே இப்படியே சம்பாரிச்சு கடைசி காலம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். பட் இவங்க நர்ஸாக இருக்க போய் அனஸ்தீஷியனுடைய வேலை பார்த்தனால என்ன ஆகுதுன்னா 2020ல அவரை வந்து ஹேங்கிங் இம்ப்ரிசன்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது பேர்ல நமக்கு அப்பீல் வராங்க. ஐசிஜேவும் என்ன பண்றாங்கன்னா இதை வந்து 2023ல அலோவ் பண்றாங்க. நம்ம சைட்ல என்ன சொல்றாங்கன்னா அக்யூஸ்ட் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் அவங்களை கேட்கணும், அப்படியே நிற்க வச்சு வெட்ட வேண்டியது தானே. வணக்கம். வணக்கம் சார். மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒமானில் வந்து ஒரு ஹேங்கிங் ஜட்மெண்ட் வந்துருந்துச்சு. அதுவே வந்து ரொம்ப பேச்சு பொருளாக ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கு வந்து ஒரு ஹேங்கிங் வந்து வெளிநாட்டில் நடக்குதுன்றப்போ ஸோ எல்லாரும் வந்து பெரிதாக திரும்பி பார்த்தாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன கேஸ், இந்த கேஸை பற்றின ஆக்சுவலாக என்னன்னா இப்போ மீடியா இருக்கனால எல்லாருக்குமே இது இந்த விஷயம் வந்து எல்லாருடைய காதுக்கும் போகுது, எல்லாருடைய எண்ணத்துக்கும் போகுது. அதுதான் மேஜரான விஷயம். இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக எப்படி இனிஷியேட் ஆகுதுன்னா நம்மளுடைய எல்லாருடைய பெர்ஸ்பெக்டிவ் தான். இங்கே இருக்கிற சார்ஜஸ், பேயிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் பொறுத்து தான் இது ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆயிருக்கு. அதாவது அவங்க வந்து ஒரு நர்ஸ், அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கே போதிய சம்பளம் வரல. ஷீ இஸ் ஃப்ரம் கேரளா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு போதிய சம்பளம் வரல. ஏன்னா எல்லாருக்கும் பேசிக்காக தெரியும் இங்கே பே பண்ணுற கெப்பாசிட்டி எவ்வளோனா 10,000 to 15,000 மேபி அவ்வளோதான் இருக்கும். அதை வச்சு ஃபேமிலி ரன் பண்ண முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஸோ அந்த பேசிஸாக வச்சுட்டு இங்கே இருக்கிற நர்ஸ்கிட்டையுமே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு இங்கே சேலரி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்ராட் போங்க, நர்ஸ்க்கு ஈக்குவல் டு டாக்டர்ஸ்க்கான சேலரிஸே உங்களுக்கு வரும். அதுவும் உங்களுக்கு வந்து டிக்னிட்டியோட அங்கே ஈக்குவலன் டு டாக்டர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே ஒரு டிக்னிட்டியோட உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே வந்து லைக் நர்சஸ்க்கு வந்து நிறைய ஹார்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஹார்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்ல அப்படிங்கிறது தான் ஜென்ரலான ஒரு அட்வைஸாக இருக்கும் நம்ம இப்போ வரைக்கும் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ அப்படிதான் இது இந்த நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அஃபெக்டட் பொண்ணு. ஆக்சுவலாக நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறது நிமிஷா பிரியா அவங்கள பற்றி தான். அவங்க என்னன்னா ஓகே, ஷீ இஸ் ஆல்சோ திங்க் லைக் தட். யார் யார் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்களுமே ஓகே இதை வந்து ஒரு தாட்டாக எடுத்துக்கிட்டு 2008ல் அவங்க வந்து ஏமன் நாட்டுக்கு போகிறாங்க. ஏமன் நாட்டுக்கு போகிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கேயும் ஓரளவுக்கு நல்லாவே பேயிங் கெப்பாசிட்டி இருக்குது, நல்லா பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க அங்கே நல்லாவே லீட் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப்பை. ஒரு லிமிட்ல என்ன ஆகுதுன்னா 2011லேயே உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு குழந்தையும் பிறக்குது. பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நம்ம லைஃப் இப்படியே லீட் பண்ணிட்டு இருக்கிறத விட இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம், அதுதான் எல்லாருக்கான அல்டிமேட் எய்மாக இருக்கும். ஸோ அதே தான் ஷீ இஸ் ஆல்சோ யூஸ் டு திங்க். ஸோ அவங்களும் அதை நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுமே அது அந்த ஏமனில் வந்து ஓகே நம்ம நர்ஸாக இருக்கோம், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் லைக் கிளினிக் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளினிக் அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போதான் அது அந்த ஏமன் நாட்டுடைய சட்ட விதிகள் எல்லாமே தெரிய வருது. இப்போ நம்மளே ஒரு விஷயத்த செய்யறப்போவோ இல்லை ஃபர்மை ரெஜிஸ்டர் பண்றப்போவோ இல்லை ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்றப்போ தான் அதனோட இல்லை ஒரு சொத்தே வாங்குறோம் அப்படிங்கிறப்போ அதை ரெஜிஸ்டர் பண்றப்போ தான் நம்மளோட சட்ட திட்டங்கள் நமக்கு தெரிய வரும். அது ரெஜிஸ்டர் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இல்லை அடுத்தது என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அப்படி அப்ரோச் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே எலாபரேட்டாக விசாரிக்கிறப்ப தான் தெரிய வருது ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏமன் சிட்டிசனாக இருக்கவங்க மட்டும்தான் அங்கே வந்து லைசன்ஸ் வாங்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற வேலை எல்லாமே விட்டுட்டு ஒரு விஷயத்த அவங்க அப்ரோச் பண்ணி அதில் டோட்டலாக அவங்க டிசப்பாயிண்ட் ஆகுறப்போ டோட்டலாக அவங்க வெக்ஸ் ஆகிறாங்க. அந்த டைமில் என்னன்னா 2012 அந்த டைம் பீரியட்ல அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. அங்கே இருக்க சமயத்தில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே ஆல்டர்னேட் சொல்யூஷன். இப்போ நம்ம மீடியாவிலேருந்து எல்லாருமே லைக் நிறைய பேர் இன்டர்வியூஸ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் வியூஸ்க்காக லைக் அந்த பொண்ணுடைய பர்சனல் லைஃப் என்னங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. நான் ஏன் இந்த வந்து இங்கே எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் ஸ்டில் நவ் ஹீ இஸ் சப்போர்ட்டிங் ஃபார் தட் கேர்ள். அப்படி இருக்கிறப்போ ஒரு ஹஸ்பண்டோட ஃபேமிலியும் அவங்களோட ஃபேமிலியும் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அவருக்கு விஷயம் தெரிய வரல, எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு
சொல்றப்போ மேபி சிட்டிசன்ஷிப் இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்லயும் இருந்திருக்கலாம், அது என்ன வேளாண்லயும் இருந்திருக்கலாம். பிகாஸ் இது வந்து எம்பசி டு எம்பசி ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலா இருக்கும் இந்த விஷயம். அப்படி இருக்கிறப்போ அவங்களுடைய கேஸ் ஃபேக்ட் மொத்தமா யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியாது. அப்படி இருக்கப்போ ஒரு பொண்ணை நம்மளுடைய அதுவும் சிட்டிசன்ஷிப் இந்தியன் நேஷனாலிட்டி ஒரு பொண்ணை நம்ம இந்த அளவுக்கு ஒரு தப்பா பேசுறது, வேற ஒரு நாட்டு சிட்டிசன் கூட அதை அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, இல்லை அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, அதனால தான் இது அந்த மாதிரி ஹஸ்பண்டும் இப்போ வந்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் நான் கேள்விப்படுறேன். பட் அதெல்லாம் தேவையான்னு சொல்லி கேட்டோம்னா அடுத்தவங்களுடைய பர்சனல் லைஃப்ல நம்ம இன்டர்ஃபியர் ஆகிறது ரொம்ப அநாகரிகமான செயல் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு வாய்ஸ் அவுட் பண்றாரு. அப்படி இருக்கிறப்போ மேபி அவங்க பர்சனல் லைஃப்ல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த விஷயத்த யாருமே பேச வேண்டாம், நம்மளும் இப்போ பேச வேண்டாம்னு சொல்லி நினைக்கிறோம். மேபி அவருடைய சிட்டிசன்ஷிப்பை வச்சு அவங்க அது அந்த ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றாங்க, அவங்களுக்கு அங்கே லைசன்ஸும் ஈஸியாக கிடைச்சிருது. பிகாஸ் அவர் வந்து ப்ராப்பரா ஏமனுடைய சிட்டிசன், அதனால அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சது. அந்த லைசன்ஸை வச்சு என்னன்னா ப்ராப்பரா ரன் பண்ணிட்டு வராங்க. பட் அதுல வர இன்கம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷேரா கூட பிரிக்கப்படல, எல்லாமே வந்து தலாலின் அப்படின்ற, அதாவது இப்போ என்னன்னா மர்டர் பண்ணியிருக்க பர்சன் பேர் தலாலின், அவருக்கு தான் போகுது அப்படிங்கிறது இவங்களுடைய ஒரு வாதமா இருக்கு. பட் தலாலின் சைட்ல சொல்றதுக்கு யாரும் இல்லை, அவங்க இறந்துட்டாங்க. அண்ட் அவங்களுடைய எம்பசி சைட்ல இருந்து நமக்கு விஷயம் லீக் ஆகுமான்னு சொல்லி கேட்டாலும் கிடையாது. ஸோ அங்கேயும் நமக்கு என்ன விஷயம் நடந்ததுங்கிறது தெரியாது. ஸோ தலாலின் அப்படிங்கிறவர் என்னன்னா டோட்டலாகவே எல்லா அமௌண்ட்டும் அவர் எடுத்துக்கிறாரு, எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கொடுக்கல, என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே அவர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன த்ரிட்டன் பண்ணாரு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு பர்சனல் லிபர்ட்டியே இல்லாதனால நான் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் என்ன பண்ணேன்னா 2015 டைமில் நான் போலீஸ் ஸ்டேஷனை அப்ரோச் பண்ணேன். அப்ரோச் பண்ணுற டைமில் வந்து போலீஸ் சைட்லேருந்து என்னென்னா என்ன 1 மந்த் என்ன ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அவரு அந்த நாட்டுடைய சிட்டிசனுங்கிறனால அவரை கூப்பிட்டு அவங்க விசாரிக்கல, என்னை மட்டும்தான் கூப்பிட்டு அவங்க வந்து விசாரிச்சாங்க. என்னை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு என் மேலே ஆக்ஷன் எடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 1 மந்த் கழிச்சு நான் வெளியே வரதுக்கே ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு அப்படிங்கிறது தான் அவங்க சைடில் சொல்கிற ஒரு விஷயமா மேஜர் டிமாண்டாக இருக்குது. மேபி இதை நம்ம பார்க்கணும். நம்ம இந்தியாவில் என்னென்னா எல்லாருமே நம்ம கேட்குறது என்னென்னா எனக்கு யுஏஇ யூஎன் சைடில் இருக்கிற சட்ட திட்டங்கள் வேணும். பிகாஸ் என்னன்னா அரப் கண்ட்ரீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு ரூல்ஸ் எல்லாமே. இப்போ ஒரு ரேப் நடந்துருச்சு அப்படின்னா அவங்கள நிக்க வச்சு வெட்டுறாங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நம்மளுடைய சட்டத்திட்டம் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் த போத் சைட். அதாவது என்னன்னா யார் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் 2 பேரையும் 2 தரப்பினரையும் உட்கார வச்சு அவங்கவுங்களுடைய வாதத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு விஷயம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய ஜஸ்டிஸ் சிஸ்டம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபேர் ஜஸ்டிஸ் சிஸ்டம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்துல எல்லாருக்கும் புரிய வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இங்கே அந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறேன். இப்போ என்னன்னா அது அந்த பொண்ணு சைட்லேருந்து சொல்கிறது அதுதான், நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை விசாரிக்கவே இல்லை, எவிடன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு அவங்க பார்க்கவும் இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா டேரெக்டாக என்ன வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிமிட்ல எக்ஸ்ட்ரீமில் என்ன ஆகுறாங்க அப்படின்னா 2017 டைமில் ஓகே இதுக்கு மேலே நம்ம இந்த நாட்டை விட்டு வெளியே போக முடியாது, நம்ம எதுவும் பண்ண முடியாது, இவருக்கு அடிமையாகவே இப்படியே சம்பாரிச்சு கடைசி காலம் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இவங்களுக்கு இங்கே ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்களையும் பார்க்க, ஏன்னா குழந்தை இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் பார்க்காம இத்தனை வருஷம் இருந்தேன், இதுக்கு மேலே என்ன சிவில் வார் அங்கே இனிஷியேட் ஆயிடுச்சு, என்ன சுச்சுவேஷன் எப்படி போகுன்றதே தெரியாது. ஏன்னா அங்கே இருக்க உயிர்களுக்கு உத்தரவாதமே இல்லை. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த அளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்க சமயத்துலேயும் நான் இங்கே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பிகாஸ் அந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு லேடி அந்த கண்ட்ரியில் இருக்கணுமான்னு யோசிச்சிருப்பாங்களான்னு கேட்டால் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட்டு தான். அங்கே ஒரு டவுட் கண்டிப்பாக எல்லாருக்குமே இனிஷியேட் ஆகுது. ஏன்னா ஃபேமிலி இங்கே இருக்குது, அங்கே அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் போயிட்டு இருக்கப்போ அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸ் வருமானு கேட்டாலே டவுட்டு தான். பட் அவங்க ஏன் அங்கே இருந்தாங்கன்னா மேபி அவங்க சொல்கிற மாதிரி அவங்க லைசன்ஸ் எல்லாமே கிடைக்காம இருந்திருக்கலாம், பாஸ்போர்ட் விசா எல்லாமே கிடைக்காம இருந்திருக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி வியூவில் இருந்து தான் நம்ம பார்த்து சொல்கிறோம். பிகாஸ் நம்ம டேரெக்டாக எந்த ஒரு விஷயத்தையும் அங்கே போய் அப்ரோச் பண்ணல, யாருக்குமே ஆஸ் பர் எம்பசிலேருந்து ஒரு ப்ராப்பரான ரெக்கார்ட்ஸ் நமக்கு எதுவுமே கிடைக்கல. முதல் விஷயம் என்னன்னா ஸோ இது இந்த மாதிரி எல்லா விஷயமே ரெகுலராக நடந்துட்டு இருக்கப்போ ஓகே ஒரு லிமிட்ல என்ன பண்ணுறாங்கன்னா 2017 பீரியட்ல ஓகே அட்லாஸ்ட் ஒரு சான்ஸை நம்மளும் ஓகே நர்ஸ் தானே, ஸோ நம்ம வந்து இவங்களுக்கு மயக்க ஊசி கொடுப்போம். பட் மயக்க ஊசியை பொறுத்த வரைக்கும் அனஸ்தீஷியா
அனஸ்தீஷியன் படிச்சவங்களுக்கு அது வந்து ஒரு சப்ஜெக்டா மட்டும்தான் நர்ஸுக்கு வருமே தவிர அதுக்குன்னு தனியா அனஸ்தீஷியான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இது வந்து டோட்டலாவே எல்லாமே தெரியும். மேபி அந்த சப்ஜெக்டை படிச்சனால நான் அதுல இன்டெலிஜென்ட்டான்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ அதுதான் ஒரு பாட்டுக்கும் ஒரு டாக்டர்ஸ் ஒரு அஃபிஷியல்ஸ் இருக்கிற மாதிரி இதுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். பட் இவங்க நர்ஸாக இருக்க போய் அனஸ்தீஷியனுடைய வேலை பார்த்தனால என்ன ஆகுதுன்னா அந்த மயக்க இன்ஜெக்ஷன் அது அந்த மருந்து வந்து இன்க்ரீஸ் ஆகி அவர் இறந்தே போயிடுறாரு. இதை நான் எது கூட கம்பேர் பண்ணி பார்க்குறேன்னா டங் கட் பண்ணாரு இல்லை ஒரு ஏலியன் டாட்டோ ஆர்டிஸ்ட் அவருமே கூட அனஸ்தீஷியா கொடுத்து பண்ணாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சு மேபி அது இப்படி நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ யாருமே ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு அத்தாரிட்டி ஒன்றுக்குன்னு படிக்கிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த ஒரு விஷயம் தெரியும். நாம் அதை வந்து நம்ம ஓகே இதை பத்தி நம்ம படிச்சுட்டோம் அதனால நம்ம இதுல வந்து பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு இனிஷியேட் எடுக்கிறது தான் நிறைய இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு காரணமாகவே அமையுது. ஸோ அவர் இறந்துடுறாரு. இறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா டைரக்டாவே இவங்க உள்ளர போறாங்க. உள்ளர 2017 போறாங்க. 2020 ஆர்டர் ஆயிடுது. அதாவது வந்து ஹேங்கிங் இம்ப்ரிசன்மெண்ட்டே ஆர்டர் ஆயிடுது. இவங்க சைட்ல மேஜரா டிமாண்டா வைக்கிறது என்னன்னா என்னுடைய வாதத்தை கேட்கவே இல்லை, என்னை யாருமே முன்ன வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல கிளியர் பர்ஸ்பெக்டிவ் நல்லாவே தெரியுது. அவரு இறந்துட்டாரு, அவர் தான் பாதிக்கப்பட்டாரு. இங்க அக்யூஸ்டா யார் நிக்கிறாங்கன்னா நம்ம நாட்டு பெண் நிக்கிறாங்க. இப்போ என்னன்னா அவங்க நம்ம நாட்டு பெண் அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற சமயத்துல என்னதான் இருந்தாலும் அவங்க அக்யூஸ்டு அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் இந்த மாதிரியான கேஸ் கண்டஸ்டேஷன்ல இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க அக்யூஸ்டா இருக்கிற சமயத்துல அவங்களுடைய வாதத்தை கேட்கவே இல்லை. நம்ம சைட்ல என்ன சொல்றாங்கன்னா அக்யூஸ்ட் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் அவங்கள கேட்கணும், அப்படியே நிக்க வச்சு வெட்ட வேண்டியது தானே. அதுதான் இப்போ ஷரியத் லா சொல்லுது, அதாவது ஏமன் நாட்டுல இருக்கிற சட்டம் சொல்லுது. அதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அதை நம்ம தப்புன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கிளைம் பண்றோம். ஸோ இதுல என்னன்னா அதுதான் நம்ம இருக்கிற கான்ட்ரவர்சிஸை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவிலே ஃப்ரேம் பண்ணப்பட்டதான்னு கேட்டா கிடையாது. இதை அழகா சொல்லியிருப்பாங்க. அதாவது இது வந்து ப்ராப்பர் பேட்ச் ஒர்க். அதாவது என்னன்னா அங்கங்க ஒட்டுப்பட்ட வேலைகள் அப்படின்னு சொல்லித்தான் சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா த்ரூ அவுட் தி வேர்ல்ட்ல இருக்க எல்லா லாஸ்ட்லயும் இருக்கிற பெஸ்ட் பார்ட்டை எடுத்து எல்லாமே நாங்க வந்து இப்போ ஒரு பிஞ்சு செருப்பை வந்து நம்ம தைச்சு ஒரு விஷயத்த நம்ம பண்ண மாதிரி தான் நம்மளுடைய இந்தியன் லா சிஸ்டம். அதாவது அது வந்து ஒரு அழகான பேட்ச் ஒர்க். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கிறப்ப எது தேவை, மக்கள் வந்து ஒருத்தர் கூட ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஏன்னா இவங்க நிரபராதின்னு சொல்லிட்டு தான் நாம கிளைம் பண்றோம். ஓகேங்களா, மேபி அவர் இறந்திருந்தாலே அதை நான் இன்டென்ஷனலி பண்ணல, அது வந்து என்னோட மோட்டிவ் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ மோட்டிவ் கிடையாது. அதுதான் நம்மளுடைய இந்தியன் சிஸ்டம்ல என்னன்னா அதுக்கான எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. நான் இதுல லூப் ஹோல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா லூப் ஹோல்ஸ் இருக்கு. பட் அந்த லூப் ஹோல்ஸை வந்து அதை நம்ம பேட்ச் ஒர்க் பண்ற வேலையை பார்க்கணுமே தவிர அடுத்த நாட்டு சிஸ்டம் உடைய இங்க கொண்டு வந்தோம்னா அதனுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் மேபி இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல அவங்க புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான் நம்மளுடைய இந்தியன் பீப்புளுக்கு தெரியும். தட் பிகாஸ் அவங்க வந்து நம்ம இந்தியன் உமன் அப்படிங்கிறனால சிட்டிசன் ஆஃப் இந்தியன் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயனால இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இதை விட மேபி நம்மளுடைய எம்பசி இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அது போக இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் போயிருக்கு. அதாவது அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. இன்டர்நேஷனல் ஜஸ்டிஸ் இங்க வந்து ICJ அப்படின்னு சொல்லுவோம், அவங்க எல்லாமே இன்வால்வ் ஆகி இந்த அளவுக்கு எல்லாமே கண்டெஸ்டான ஒரு விஷயம் தான் இப்போ ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கு. அப்படி இருக்க சமயத்துல இப்படி இருக்கிறப்போ மேபி அவங்களுடைய நாட்டுக்குள்ள நடக்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இன்னும் எந்த அளவுக்கு மோசமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுடைய ஜஸ்டிஸ் சிஸ்டம் தப்பு சொல்றது தவிர அதுல தப்பு இருக்கும். அதை நம்ம எப்படி திருத்தி அதை என்ன மாத்தணும், அதுல என்ன திருத்தங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வேணா நம்ம அமெண்ட்மெண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் பர்ஸ்பெக்டிவா பார்க்குறேன். நெக்ஸ்ட் நம்ம கேஸ்க்குள்ள வருவோம். மொதல் விஷயம் என்னன்னா லைக் இது இந்த மாதிரி கேஸ் எல்லாமே கண்டெஸ்ட் ஆகுது. 2020 அவரை வந்து ஹேங்கிங் இம்ப்ரிசன்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது பேர்ல நமக்கு அப்பீல் வராங்க. அப்பீல் வரப்போ என்ன ஆகுதுன்னா ICJவும் என்ன பண்றாங்கன்னா இதை வந்து 2023 அலோவ் பண்றாங்க. தட் கரெக்ட் தான், அவங்களுக்கு வந்து ஹேங்கிங் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்தது, ஸோ வந்து அவங்களை தூக்கில போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்க இருக்க அவங்களுடைய நாட்டு பிரசிடென்ட் என்ன சொல்றாங்கன்னா 1 மந்த்க்குள்ள கண்டிப்பா இவங்க வந்து தூக்கில போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருமே சொல்றாரு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் சைட்ல இருந்தும் இல்லை லைக் அவங்களுடைய ஃபேமிலி சைட்ல இருந்தும் எனக்கு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் எதுவுமே எனக்கு முன் வந்து பண்ணலை, எனக்கு இங்க வந்து எந்த ஒரு ஆக்டுமே அவங்க முன் வந்து பண்ணலை அப்படிங்கிறது.
ஆக்சுவலாக இவங்க தான் ஒரு தனியாக அட்வொகேட்டை வச்சுருக்காங்க. வச்சு மூவ் பண்ணி ஒரு லிமிட்டுக்கு மேலே ஃபீஸ் பே பண்ண முடியல அப்படின்ற ரீசனுக்காக இவங்க தான் அதை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கப்போ ஹஸ்பண்ட் வந்து எனக்கு தெரியவே தெரியாது, நம்மளுடைய கவர்மெண்ட் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளைம் பண்ணுறாரு. அவங்க அம்மா வந்து நான் என் பொண்ணை பார்க்க போகணும், ஸோ எனக்கு வந்து அங்கே விசா போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு என்ஆர்ஐ டீம் வந்து அங்கே நம்ம ஏமன் நாட்டில் இருக்க என்ஆர்ஐ டீம் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஃபண்ட் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு ரீசனுக்காக. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருந்து இவங்க ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைட்ல இருந்து அதை அக்செப்ட் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க சைட்ல இருந்து தான் கவர்மெண்ட்டுக்கு டிமாண்ட் வைக்கணும். கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு டிமாண்ட் வைக்காது, தட் நீங்க வாங்க பாருங்க இந்த கேஸ் நடத்துங்கன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம், நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா நம்ம தான் அப்ரோச் பண்ணணும் கவர்மெண்ட்டை. அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அது இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் ஃபர்தர் அத்தாரிட்டிஸ் இருக்கு, அதை நம்ம மூவ் பண்ணலாம். பிகாஸ் எம்பசி அப்படிங்கிறது ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஐசிஜியில் போய் பேசிட முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னா ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் பிரச்சனை இருக்குது, அதாவது வந்து இது நாட்டோட பிரச்சனையாக தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஜென்ரலாக இப்போ நான் ஒரு அட்வொகேட் நான் போய் பேசிட முடியுமானா நான் பேச முடியாது. இங்கேருந்து நான் ஒரு அட்வொகேட்டாக பேச முடியாது, எம்பசி மூலியமாக தான் நான் பேச முடியும். அப்படி இருக்கிறப்போ நம்ம எம்பசியை டேரெக்டாக அப்ரோச் பண்ணால் அங்கே விஷயம் நடக்கிறது எம்பசி நாலேஜ்க்கு வரும். எம்பசி நாலேஜ்க்கு வராதுன்னா கிடையாது, அதனால தான் எம்பசி அதை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதில் உங்களுக்கு ஹோப் இல்லை, பிடிப்பு இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட்டை வச்சு அப்ரோச் பண்ணி நீங்கள் தான் டேரெக்டாக கவர்மெண்ட் மூலிமா எம்பசிக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். எம்பசி சைட்லேருந்து எனக்கு எதுவும் வரல, எம்பசி சைட்லேருந்து எனக்கு ப்ராப்பராக பார்க்கல அப்படிங்கிறது இங்கே தேவையற்ற வாதமாக நான் பார்க்குறேன். அதை விட்டுட்டு என்னென்னா அவங்க ஷரியத்தில் அவங்க சிஸ்டம் இருக்குது, அதாவது அவங்க என்னென்னா அட் லாஸ்ட் ரெமடியாக ரெண்டு விஷயம் சொல்றாங்க. தட் என்னன்னா பிளட் மணி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க, இன்னொன்னு என்ன சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி. சாரி யார்கிட்ட கேட்கணும்னா அது அந்த யார் இறந்து போனாரோ அது அந்த தலாலின் அப்படிங்கிற அந்த பையனோட ஃபேமிலி கிட்ட சாரி கேட்கணும். சாரி கேட்டுட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வந்து அது பிளட் மணின்னு சொல்லுவாங்க. அவங்க இறந்ததுக்கான இறப்பின் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்ததுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க சாரி எல்லாம் கேட்டாங்கன்னா ஓகே ஃபைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் அவங்க இவங்க போய் ரெக்வெஸ்ட் பண்றது தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இப்போ அவங்களுக்கு கரண்ட்ல கையில இருக்க ஒரு விஷயம். இது இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸ்க்கு வந்து நிறைய பெண்கள் வந்து நர்ஸ் ஒர்க்குக்காக போறாங்க. ஸோ இவங்கள மாதிரியே போனவங்க தான். ஸோ அரப் கண்ட்ரீஸ் மட்டும் கிடையாது, வேர்ல்டுல நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் ஒர்க்ஸ் போகிறாங்க. ஸோ அப்படி போகிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை, ஹராஸ்மெண்ட், அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்றப்போ அவங்க வந்து அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸையோ கவர்மெண்ட்டையோ வந்து நாடணுமா, இல்லை வந்து எம்பசியை நாடணுமா, என்ன ப்ராசஸ் அவங்க பண்ணணும்? நல்ல கொஸ்டின் சார். ஆக்சுவலாக இது என்னன்னா பேசிக்காக அவங்க பண்ண மிஸ்டேக்குமே, அதாவது இட் மீன்ஸ் என்னன்னா பிரியா அவங்க பண்ண மிஸ்டேக்குமே என்னன்னா டேரெக்டாக பண்ணோடனே அங்கே இருக்க போலீஸ் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. போலீஸ் அப்ரோச் பண்ணி தான் அவங்க ஃபர்ஸ்ட் பிரச்சனையில் மாட்டியிருக்காங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த நாட்டிலிருந்து போனாலையும் நம்ம நாடு தான், அதாவது சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ஈவன் தோ நம்ம நாட்டுக்கு இல்லை, இப்போ ஏமன் நாட்டு மக்கள் வெளியே வந்த நம்ம இந்தியாவுக்கு வந்தாலையும் ஏமன் கவர்மெண்ட்டுக்கு தான் அதுக்கு இனிஷியேஷன் எடுக்கும், ஏமன் கவர்மெண்ட் தான் அதை ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். நமக்கு வந்து இந்த கவர்மெண்ட் எல்லாத்துக்குமே ரெப்ரஸன்டேஷனா அந்த நாட்டில் இருக்கிறது யாருன்னா எம்பசின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்பாயிண்ட் பண்ண ஒரு பர்சன் தான். ஸோ அந்த பர்சன் இருக்கப்போ அவங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டால் அவங்களுக்கு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தட் நம்மளுடைய இஷ்யூ எல்லாமே நம்ம அவங்க கிட்ட தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுமே தவிர அவங்க வந்து டைரக்டா நமக்கு அங்கே பர்சனை வச்சு எல்லாமே அப்ரோச் பண்ணுவாங்க. பட் டைரக்டா நம்ம அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட போறது, பேசிக்கான ஒரு விஷயத்துக்கு போறதுங்கிறது ஓகே. இந்த அளவுக்கு ஒரு லைஃப்க்கு த்ரெட்டன் இருக்க ஒரு விஷயத்துக்கு டைரக்டா எம்பசி அப்ரோச் பண்றது தான் பெட்டரா இருக்கும்.